கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தாலே அந்த அதிகாரத்தில் குறிப்பாக இறுதியாக வருகின்ற 25 ஆகிய வசனங்களிலே இருந்து கடைசி வசனம் வரையிலும் நாம் படித்தால், கவலைப்படாதிருங்கள், நம்முடைய ஆண்டவர் நம்மை பிழைப்பூட்டுகிறவராகவும் உடுத்துவிக்கிறவராகவும் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அறிந்தவராகவும் இருக்கின்றார். ஆகையால் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி மிக அற்புதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்ததான அருமையான ஒரு அதிகாரம் இந்த 6ஆம் அதிகாரம். அவற்றில் குறிப்பாக 34வது வசனமாகிய கடைசி வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகின்றார். இதை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையில் நாம் எத்தனை பேருக்கு உடன்பாடு இருக்கின்றது, அல்லது எப்படி நம்மால் நாளையை குறித்து கவலைப்படாது இருக்க முடியும்? என் வாழ்க்கையை சுற்றிலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கஷ்டங்களுமாக இருக்கும் பொழுது இதே நிலைமை நீடித்தால் என் எதிர்காலம் என்னவாகும், என் குடும்பம் என்னவாகும், என் பிள்ளைகளுடைய காரியங்கள் என்னவாகும், அல்லது ஏதாகிலும் நேரிட்டால் என்ன நிலைமை நான் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்று சொல்லி குடும்பத்தை குறித்தும் நம்முடைய தேவைகளை குறித்தும் அதிகமாய் பாரப்படுகிற மக்களாக இருக்கின்றோம். எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாத ஒருவருமே நம்மில் இருக்கவே முடியாது. என்ன நிகழ்ந்தால் எனக்கு என்ன என்று யாருமே நாம் வாழ்கிறதில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், நாம் பொறுப்பு மிகுந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். த ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லுவோமே, அப்படி உத்தரவாதம் நிறைந்தவர்களாக, என்னை சுற்றிலும் நான் தனிமையானவன் அல்ல, எனக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது, என்னை நம்பி பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், மனைவி மக்கள் இருக்கின்றார்கள். இப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி கவலை இல்லாமல் இருக்க முடியும்? அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து, அவருடைய சுக வாழ்வை குறித்து நான் கவலைப்பட்டுத்தானே ஆக வேண்டும் என்கிற கேள்வி நமக்கு எழலாம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் நாளைய தினத்தை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருப்பதையும், நாளைய தினத்திற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்பதை குறித்து வேதம் ஒரு நாளும் தவறாக நமக்கு சொல்லவே இல்லை. இன்னும் கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, விதைக்கின்ற காலத்தில் நீ படுத்து உறங்கிவிட்டு அறுக்கின்ற காலத்தில் நீ எழும்பி வயலுக்கு போனால் அங்கே ஒன்றும் இருக்காது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாளைய தினத்திற்காக நீங்கள் முயற்சிக்க வேண்டும், அதற்கான பிரயாசங்களை எடுக்க வேண்டும் என்பதை வேதமும் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் இங்கே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாளைய தினத்திற்காக முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லவில்லை. மாறாக நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று தான் ஆண்டவர் சொல்லித் தருகிறார். கவலைக்கும் நாளைய தினத்தின் காரியங்களுக்காக தேவைகளுக்காக முயற்சிப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? முயற்சிகள் என்பது ஒருவேளை ஒரு வேலை செய்து சேமித்து வைப்பதோ அல்லது திட்டமிட்டு அதற்கான காரியங்களை நாம் உருவாக்குவதும் இருக்கிறதே, அது ஒரு இலக்கும் நம்பிக்கை மிகுந்ததுமாக இருக்கிறது. நான் இன்றைக்கு உழைக்கின்றேன், எனக்கு ஒரு நல்ல ஊதியம் வரும் அல்லது ஒரு வருமானம் வரும், அதை பத்திரமாய் சேர்த்து வைப்பேன், அது நாளைக்கு என் பிள்ளைகளுக்கோ என் குடும்பத்திற்கோ அது நன்மை உண்டாக்கும் என்று சொல்லி உழைப்பதில் எந்த தவறும் இல்லை.
அது நம்பிக்கையோடு கூட செய்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் கவலைப்படுதல் என்பது எதை குறிக்கிறது என்றால் நம்பிக்கையின்மையை குறிக்கின்றது. எதிர்மேலெல்லாம் நம்பிக்கையின்மை. முதலாவது கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு காரியத்தையும், இரண்டாவதாக நம்மீதும் நமக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு காரியத்தையும் குறிப்பது தான் இந்த கவலைப்படுதலின் அனுபவம். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லி தருகிறார், நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அதாவது நாளைய தினத்தை குறித்து கடவுள் உங்களுக்கென்று எப்பொழுதோ எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கின்றாரே, அதன் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நீங்கள் முயற்சிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கான எல்லா விதமான காரியங்களையும் அவர் செய்து கொடுக்கின்றவராக இருக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நீங்கள் முயற்சி மேற்கொள்வதை வேதம் தடுத்து நிறுத்தவில்லை. மாறாக கவலைப்பட்டால் நீங்களே முடங்கி போய்விடுவீர்கள். திரும்ப நான் சொல்லுகின்றேன், நீங்கள் எதிர்காலத்திற்காக முயற்சிப்பதை வேதம் ஒரு நாளும் தடுத்து நிறுத்தவில்லை. ஆனால் நீங்கள் வீணாக எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுவீர்களானால் நீங்கள் செயல்பட முடியாதபடிக்கு நீங்களே முடங்கி போய்விடுவீர்கள். அவ்வளவு ஆபத்து இந்த கவலையில் இருக்கின்றது. ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, எப்படி நாம் கவலையை துறக்க முடியும்? நான் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேனானால் அது ஒரு இம்மி அளவும் சாத்தியமில்லவே இல்லை. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு. உன் கவலையெல்லாம் கடவுள் மீது வைத்துவிடு. ஆம், கடவுளிடத்தில் நம்முடைய கவலைகளை, நம்முடைய பாரத்தை, நம்முடைய கஷ்டங்களை ஒப்பு கொடுத்து விடும் பொழுது கடவுள் நம்மை பொறுப்பெடுத்து கொள்ளுகின்றார். பொறுப்பெடுத்து கொண்டு நமக்கு ஒரு தெளிவான சமாதானமான மனநிலையை நமக்கு உண்டாக்கி தருகின்றார். அதை கொண்டு நாம் நம்முடைய பணிகளிலோ நம்முடைய பிரயாசங்களிலோ நாம் கவனத்தை செலுத்த முடியும். ஆகவே நம்முடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவர் மீது நாம் வைத்துவிட்டு, ஆண்டவரே நீர் என்னை பொறுப்படுத்தி கொள்ளும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அற்புதமாய் நம்மை வழி நடத்துவார். செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நாளை தினத்தை குறித்து நாங்கள் கவலைப்படுவதினாலே எந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர முடியாது. ஆகவே நாங்கள் கவலைப்பட்டு எங்களை ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே அழித்து கொள்ளாதபடிக்கு தேவனுடைய திருக்கரத்தில் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இதோ கர்த்தாவே, தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் பலவிதமான இன்னல்களோடு, போராட்டத்தோடு, கஷ்டத்தோடும் இருக்கின்ற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் நீர் கண்ணோக்கி பாரும். என் எதிர்காலம் என்னவாகும் என்று கேள்விக்குறியோடு இருக்கின்ற எல்லா தம்முடைய பிள்ளைகளுக்கும் நீர் ஒரு மகிமையான அழகான எதிர்காலத்தை நீர் வைத்திருக்கிறீர். ஏற்ற வேளையில் எல்லாவற்றும் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவை நேர்த்தியாய் செய்து கொடுப்பீர் என்ற ஆழமான விசுவாசத்தை தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இன்றைக்கு நீ பதித்தருளும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.